ஹேஷ்டேக் FDFS புரொடக்ஷன் கம்பெனி சார்பில் திரவ் தயாரித்து இயக்கி இருக்கும் படம் மெல்லிசை. பொல்லாதவன், ஹரிதாஸ் போன்ற பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள கிஷோர் முதன்மை கதாபாத்திரத்தில் இதில் நடித்திருக்கிறார். நடுத்தர குடும்பத் தலைவனாக வருகிறார். ஜெய்பீம் போன்ற படங்களில் நடித்திருந்த சுபத்ரா ராபர்ட் கிஷோரின் மனைவியாக நடித்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பையன், ஒரு பெண். கிஷோர் PET டீச்சராகவும் சுபத்ரா ராபர்ட் தலைமை ஆசிரியையாகவும் பணியாற்றுகின்றனர். சீராக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பாட்டு பாடுவதில் அதிக ஆர்வம் கிஷோருக்கு உண்டு. சின்ன வயதிலிருந்தே அவருக்கு இருக்கும் ஆசை அது. மகளின் அன்பு கட்டளையாக ஒரு விஷயத்தை அப்பாவுக்கு சொல்கிறார். அதை கேட்கும் கிஷோர் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார். சிறப்பாக அதில் பங்கேற்று அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்களில் வெற்றி பெற்று செமிஃபைனல் வரை வந்துவிடுகிறார். ஆனால் செமிஃபைனலில் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிறார். அதன் பிறகு ஏராளமான அவமானங்களை அவர் சந்திக்க நேரிடுகிறது. மீண்டும் மனதைரியத்தை வரவழைத்து கொண்டு இசை போட்டியில் பங்கு கொள்கிறார். அனைத்தையும் தாண்டி அவர் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகிறார். எல்லாமே நினைச்சபடி கிஷோர் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் போது அவர் வாழ்க்கையில் எதிர்பாராத பெரிய விஷயம் ஒன்று நடக்கிறது. நாயகன் கிஷோருக்கு வந்த பாதிப்பு அவரது பிள்ளைகளையும் தாக்குகிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் போராடுவது? அதிலிருந்தெல்லாம் கிஷோரால் மீண்டு வர முடிந்ததா, வேறு என்னதான் ஆனது என்பது மீதி கதை. கிஷோர் மற்றும் சுபத்ரா ராபர்ட்டின் கேரக்டர்கள் தான் படம் முழுக்க நம்மை கட்டி போட்டு விடுகிறது. எல்லா விதமான கேரக்டர்களிலும் நடித்து பெயர் வாங்கிய கிஷோர் இதிலும் தனது தன்மையான கேரக்டரை வெளிப்படுத்தி அப்ளாஸ் வாங்குகிறார். சுபத்ரா ரொம்ப பொறுப்பாக நடித்திருக்கிறார். மகளாக நடித்தவர்கள் தங்கள் கேரக்டரை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். அதிரடி ஆக்ஷன் வகையறா படமாக இல்லாமல் எமோஷனல் டிராமாவாக நமக்கு அளித்திருக்கிறார் இயக்குனர் திரவ். இவர்கள் தவிர படத்தில் நடித்திருந்த ஜார்ஜ் மரியன், ஹரீஷ் உத்தமன், தன்யா வர்ஷினி, ஜஸ்வந்த் மணிகண்டன் சிறப்பான தேர்வு. சங்கர் ரங்கராஜன் இசையும் தேவராஜ் புகழேந்தி ஒளிப்பதிவும் படத்திற்கு முக்கியமான தூண்களாக அமைந்துள்ளது. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும் என்பதற்காக லட்சியத்தை நோக்கி செல்லும்போது அவரது ஆசிரியர் வேலையும் போய் குடும்பத்தில் திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கிறது. இதனால் தனி மனிதன் கிஷோரோ அவரது மனைவி சுபத்ரா ராபர்ட்டோ மட்டும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. 2 பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற கேள்விக்குறி. என்ன கேரக்டரில் எப்போது நடிக்கிறாரோ அதுவாகவே அப்போது மாறிவிடும் தன்மை கொண்டவர் கிஷோர். இதிலும் அவர் நடித்துள்ள ஆசிரியர் பிளஸ் பாடகன் கேரக்டர் நம் மனதை விட்டு அவ்வளவு எளிதில் நீங்காது. நன்றி, வணக்கம்.